அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள் என்று தெரியாதா? கிறிஸ்துவின் உறுப்புக்களை எடுத்து ஒரு விலை மகளின் உறுப்புக்கள் ஆகும்படி நான் செய்யலாமா? கூடவே கூடாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ஒரே உடலாய் இருக்கும்படி தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே கிறிஸ்துவின் உடலாக, அந்த உடலின் தனித்தனி உறுப்புகளாக இருக்கிறோம் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 27 இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார். நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். நம் உடல் உறுப்புகளை தீமையின் கருவிகளாக பயன்படுத்தி நாம் பாவம் செய்கிற போது கிறிஸ்துவின் உறுப்புகளை நாம் கரைப்படுத்துகிறோம், தீட்டுப்படுத்துகிறோம். மேலும் புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்துவை நாமே சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக அவரை இழிவுபடுத்துகிற மக்களாகவும் இருக்கிறோம். நம் உடல் உறுப்புகளை தீமையின் கருவிகளாக பயன்படுத்தி பாவம் செய்கிற போது சாமுவேலின் 2ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நாம் செயல்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர் என்பதை உணர்ந்தவர்களாய் வரப்போகிற நாட்களில் நம்முடைய உடல் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தமான காரியங்களை செய்யும் நன்மையின் கருவிகளாக பயன்படுத்தி வாழ்வோம். மேலும் நம் உடல் உறுப்புகளால் கடவுளுக்கு பெருமை சேர்த்து வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் உறுப்புகளாக இருக்கிற நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினராக, அரச குருக்களின் கூட்டத்தினராக இருக்கிற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்கள் உடல் உறுப்புகளை உமக்கேற்ற பரிசுத்தமான காரியங்களை செய்யும் நன்மையின் கருவிகளாக நாங்கள் பயன்படுத்தி எங்கள் உடலால் உமக்கு பெருமை சேர்த்து வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும், அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.